அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆந்திரா மில்ஸ் ஸ்பாட்டை கவர் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், வேளச்சேரி, துறைப்பாக்கம், தரமணி நிறையா இடத்துல நம்ம ஆந்திரா மில்ஸ் ஸ்பாட் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? சூளைமேட் தான் வந்திருக்கோம். சூளைமேட்டில் ஒரு ஒன் ஆஃப் த ஹாப்பனிங் ஸ்பாட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்பாட் தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே துளசி ரெட்டி ஆந்திரா சொல்கிற ஒரு ஸ்பாட் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்திருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே நம்ம மீல்ஸ் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துட்டோம். இந்த இடம் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வரும்போது கூட்டமே கிடையாது. பட் நான் 5 நிமிஷம் தான் ஆச்சு. இது பாஸ்ட் உட்காந்து இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாமா நம்ம? ப்ரோ லைட்டாக நவருங்க ப்ரோ. ஆக்சுவலி இங்கே பார்சல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக பார்சலு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ரசம், சாம்பார் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த டப்பாலாம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் தயிர் டப்பா தானே. எல்லாமே தயிர் டப்பா தான் பாருங்க. சீனிவாசா மில்க் அண்ட் கர்டுன்னு போட்டிருக்காங்க. தயிர் டப்பா ஃபுல்லாகவே. அந்த உள்ள க்ரௌடு பாருங்க. அம்மா இருக்குன்ட்டு நான் இவ்வளோ கூட்டம் கூட நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ க்ரௌடுங்க. இங்கே டோட்டலி ஃபுல் ஆக்குபைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பேன்ட்டு. நான் ஆக்சுவலி 12:30 உள்ளே வந்தேன். பட் இப்போது பார்த்தீங்கன்னா மணி 1 ஃபுல் க்ரௌட். அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வரும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் க்ரௌட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம பருப்பு பொடி தான் ஆரம்பிச்சிடலாம். ஆந்திரா மில்ஸ் நிறைய பருப்பு பொடி தான் மேட்ரு. ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில, காற்று அடிக்குது. ஐயோ, பருப்பு பொடி மேலே கொட்டிட்டு அப்படியே நெய் எடுத்து மேலே ஆக்கில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு பைட் போயிடுவோம். இந்த பருப்புடி நெய்யும் சரியான காம்போங்க. அதை ட்ரை பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக நெய் ஊற்றிமா? வச்சுங்க ப்ரோ. ஓகே டன். நெய் நிறையா ஊற்றிட்டேன். ஊற்றி ஒரு பைட் போயிடலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெஜ்ஜு கூட நான்வெஜ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான்வெஜ் கிரேவியெல்லாம் ட்ரை பண்ணாமல் பியூர் வெஜ்ஜில் நான்வெஜ் சைட் டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். அது சொன்னார் என்கிட்ட 1:30 செம்ம க்ரௌட் ஆயிரும், சீக்கிரம் வந்துருங்கன்ட்டு. நான் ரேட்டு தான் ஒன்றும் பண்ண முடியல. பருப்பொடி செம்மையாக இருக்குங்க. கூட அவங்களோட ஆம்லேட்டு சூப்பராக இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இங்கே தொட்டுக்கு நிறையா இருக்குது. கொத்தவரங்காய் கூட்டு கொத்தவரங்காய் பொரியல் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்குது, கீரை இருக்குது. நம்ம கீரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். இந்த பருப்பு கீரை செம்மையாக இருக்கும். நம்ம ஆந்திரா மீல்ஸ்ன்னு போனாலே பருப்பு கீரை நம்ம மிஸ் பண்ணிட முடியாது. நம்ம புளிச்ச கீரை மிஸ் பண்ணிட முடியாது. மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். 100 ருபீஸ்க்கு வெஜ்ஜும் கொடுத்தாங்க, நான்வெஜ்ஜும் கொடுத்துறாங்க. நீங்கள் எதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலாம் மீன் அப்படியே இருக்குது, சிக்கன் அப்படியே இருக்குது. பட் நம்ம வெஜ்ஜு தான் ட்ரை பண்ண போகிறோம். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும். ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி கீரை நிறைய சாப்பிடுவாங்க போல. நம்ம எல்லாத்தையும் கீரையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. கொத்தவரங்காய் துவையல், சாரி பொரியல். இந்த பருப்பு கூட ஆக்சுவலாக நம்ம சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். பார்த்துக்கோங்க, சரிதா? சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். இதில் ப்ரைஸ் 100 ரூபா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் போன்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் சாம்பார் கூட சிக்கன் 65 சாப்பிட பிடிக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலில் இருக்குங்க.
இந்த ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் வேறு, அன்லிமிட்டட் வேறு. சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. அதான் நம்ம ஊரெல்லாம் திருவிழா போனோம் வச்சுங்களேன், எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா கடை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி எது எடுத்தாலும் 100 ரூபா தான். நம்ம தான் இருக்குது. அடுத்து அவங்க சாம்பாரை ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பருப்பு போட்டு அந்த பருப்பு வான்னு சொல்லுவாங்க, அது இது வந்து சாம்பார். வாவ், வேறு மாதிரி இருக்குங்க சாம்பாரும். இதோட என்ன ட்ரை பண்ணணும், ஆக்சுவலி நம்ம ஒரு ஆம்லேட் வாங்கியிருந்தோம், மசாலா ஆம்லேட் வாங்கியிருந்தோம். நல்லா வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தோம் பாருங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு ட்ரை போட்டுருவோம். ஆம்லேட் செம்மையாக இருங்க. வேறு மாதிரி அப்படியே என் பேக்ரவுண்ட்லாம் பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குங்க. ஃபுல்லாக தயிர் டப்பா நெய் டப்பாவாக தான் இருக்குது. பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலாஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டப்பா நிறையா வச்சுருக்காங்க. இங்கே இது சின்ன ஸ்பாட் தான். இது ஃபுட்டு ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்தையும் வந்து கோவக்காய் வச்சுருப்பாங்க. சாரி, எல்லாருமே வந்து கோவக்காய் 60 வச்சுருப்பாங்க. பட் இங்கே கத்திரிக்காய் 60 வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து எல்லாருமே புளிச்சக்கீரை இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இது பார்த்தீங்களா, இது வந்து கோவக்காய் துவையலாமா. இதை ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து நம்ம. முடிச்சோம் தானே, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். இதை பேக் பண்ண சொல்லி எடுத்துகிட்டு போயிரு. ஆக்சுவலி மட்டும் நான் ப்ரானுமே வாங்கியிருந்தேன். இது 100 ரூபா தான், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போயிடலாம். ப்ரானுமே பாருங்கள், குடி குடி ப்ரானாக போட்டிருக்காங்க. தெரியலண்ணா, கிளியராக இருக்கா வீடியோன்னு தெரில. வேறு கொஞ்சம் இனிப்பாக ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கு. ப்ரான் வந்து நல்லா வெந்திருக்கு, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேறு மாதிரி இருக்கு. அவங்களாம் சொன்னேன் நான் வந்துட்டு இது போட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னேன். பட் நான் ப்ரான் போயிட்டேன். ரைஸ் வரல, நான் வெயிட் பண்ணேன். ரைஸ் வந்தோடனே அதை போட்டு சாப்பிடுவோம். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ தான் காரம் தெரியுது, சாப்பிட்றப்ப காரம் தெரியுது. கம்சி ரைஸ் மட்டும்ண்ணா. ரைஸ் வர கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுவோம். கொஞ்சமாயா கொஞ்சமா இதெல்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கு வந்து உங்களோட கவர் இப்போ ஆஹா அட்டா 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 பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. போகும்போது இதோட ரெசிபி கேட்டு போனோம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. நல்லா புளிப்பா நல்லா இருக்குது. லைக் அந்த மல்லியோட ஃப்ளேவர்லாம் தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடா 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 வேறு மாதிரி. பிரியாணி வேறு கொடுத்து விட்டாங்க, அதையும் ட்ரை பண்ணோம். பட் வந்து நம்ம வெஜ்ஜோட முடிச்சுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. அது பிடிச்சிருக்கிறோட இந்த கோவக்காய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு.
புளிக்குழம்பு இருக்குது, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். க்ரௌட் அதிகமாக வந்து தகவல் முடிச்சு போயிடும். நம்ம புளிக்குழம்பு லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஊற்றிடலாமா, ஒரு பைக் போயிடலாமா? சூப்பராக இருங்க. 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஒருத்தான ஒரு ஃபுட்டு நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட முடியும், கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வாங்கிக்கோங்க, ஏதோ ஒரு சைடிஷ் வாங்கிக்கோங்க, நல்லா வயிறு நேரம் சாப்பிட்டு போயிடலாம். மக்களே ரசத்துக்கு போயிடுமா? ரசம் அவங்களுடைய மோர் குழம்பு முடிச்சிடலாம். ஐயோ எல்லாம் என்ன முறைக்கிறாங்க. யாரும் அன்னைக்கு 2 நிமிஷம் நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். 2 நிமிஷம் முடிச்சிட்டேன். முடிஞ்சு 2 நிமிஷம். க்ரௌட் அதிகமாக வந்துச்சு, சீக்கிரம் முடிக்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரசம் செம்மையாக இருக்குது. இந்த நம்ம வந்து மிக்சியில் வந்து மிளகு, ஜீரகம், மிளகாலாம் போட்டு அரசாங்கம் டேஸ்ட் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ரசப்பொடி ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ஒருத்து ரசத்துக்கு வந்து அவங்களுக்கு நெத்திரி எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. ஒரு ஸ்வீட் வந்து அதையும் காணும், எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல. ரசத்தை கூட நெத்திரி போய் சரியான காம்போ, ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கு ப்ரோ. லாஸ்ட் பைட் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னா கார் பார்க் பண்ணலாம், இடம் இல்லை உங்கள் ஏரியாவில். யார்கிட்ட சொல்லி இடம் கார் பார்க் பண்ணுறதுக்கு. ஆமாம், அதுதான் ஃபோன் அடித்தேன். என் கூட வந்து வம்சி இருக்கார். வம்சி தெரியும், எங்கள் ட்ரிப் அட்வைசர். எங்கெல்லாம் வந்து ட்ரிப் போகிறோமோ அங்கெல்லாம் வம்சி வந்து எங்கள் கூட ட்ரிப் அட்வைஸில் வருவார். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவர் கூட இருக்கார். ஏன்னா அவர் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு மோர் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறையா போடுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்து தர மாட்டாங்களா? பேக் பண்ண சொல்லி பார்த்து அவ்வளோதான். நைட்டு ப்ரோ போய் சாப்பிட்டு பாரு. எடுத்துட்டு போலையா? பேக் பண்ண சொல்லியா? மக்களே, நான் மீதி ஃபுட்டை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். வேஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா வேஸ்ட் பண்ணல, பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிட்டேன். டிஷ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ண சொல்லிட்டேன். பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து மீட் பண்ணுறேன். ஃபைனலி சாப்பிட்டு முடித்தேன். வேர்க்க சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. 100 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான ஒரு மீல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வெஜ்ஜு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வெஜ்ஜு கூட நான்வெஜ் சைட் டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நான்வெஜ் குழம்புமே இருக்குது. சிக்கன், மீன் இருக்குது. அப்புறமேல வந்து ப்ரான் தொக்கு இருக்குது. அப்புறமேல ஏதோ சிக்கன் ஆம்லேட் ஏதோ சொன்னாங்க, லைக் அது மாதிரிலாம் சொன்னாங்க. அதுவுமே இருக்குது இங்கே. இப்போ நிறையா இருந்துச்சு. பட் நான் ஒரு சில சைட் டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கையில் 200 இருந்தால் போதும். ஒரு சைட் டிஷ், நான்வெஜ் சைட் டிஷ் ஒன்று ப்ளஸ் வந்துட்டு ஒரு குழம்பு வந்து சாப்பாடு, அதாவது ஒரு மீல்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூளைமேட்டில் தான் இருக்குது இந்த லொக்கேஷன். நான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி எக்ஸாக்ட் ஸ்பாட் வந்து சூளைமேட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூளைமேட் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட் ஒருத்தான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் ப்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.